குட் மார்னிங் சார். Hello, Mr. Vinay. You are welcome to the Red Cone Apartments. தேங்க்யூ சார். I am John Kennedy George, retired DGP of Police. இதுக்கு அசோசியேஷன் பிரசிடென்ட், ரோட்டரி கிளப் ட்ரெஷரர், அப்புறம் எக்ஸிகியூட்டிவ் மெம்பர் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மூடுங்க. எஸ் எஸ், அப்புறம் நிறைய இருக்கு. இவங்க எல்லாம் இங்க அசோசியேஷன் மெம்பர்ஸ். வந்திருக்கிறது ஒரு செலிபிரிட்டி தானே. இவங்களுக்கு உங்களை ரிசீவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இவங்க எல்லாம் நான் சொல்ல மறந்துட்டேன், இவர் என்னோட ஒரே பிரதர். ஹலோ, என்னோட அண்ணி. வணக்கம். இவங்க எங்களோட சின்ன பாப்பா. எங்க அண்ணன் பொண்ணு. ஆஷு. ஐயே, அஷு இல்ல, ஐ ஆம் சின்னு. நல்லா பேசுறா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க சேலத்துல தான் இருக்கோம். நான் ஒர்க் பண்றது சென்னையில, அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல. ஓ குட். நீங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல அவரு தாமஸ் என்றவர் உங்களுக்கு தெரியுமா? தாமஸ் நைனா அப்படி ஒரு ஆள் எங்க டிபார்ட்மெண்ட்டே இல்லையே. சாரி, நான் தான் தப்பா சொல்லிட்டேன். அவர் ஒர்க் பண்றது ஆக்ரோ மெடிக்கல்ஸ் பார்மசியூட்டிக்கல்ஸ் தான். ஓ அப்படியா. அலெக்ஸ், அந்த 12B-யோட சாவி எடுத்துட்டு வா. அப்புறம் வினய் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னாச்சுங்க சார்? அதாவது இங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடந்துருச்சுன்னா ஒரு சிங்கர்னு சொல்றதுக்கு நான் மட்டும் தானே இங்க இருந்தது. இப்போ வினய் வந்தனால இனிமே மத்த வேலையில எனக்கு பார்க்கலாம் இல்லையா? நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. ஹார்ட்லி வெல்கம். இந்தா சந்தோஷமா சாய் வாங்கிக்கங்க. அப்புறமேலு அலெக்ஸோட நம்பர் நீங்க வாங்கிக்கங்க. இஃப் யூ நீட் எனி டைப் ஆஃப் ஹெல்ப் கால் ஹிம். சரிங்க சார். அப்புறம் நாங்க உங்க வீட்டுக்கு வருவோம். எங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஓகே சார். தேங்க்யூ. Thank you, sir. நான் பிரஸ் பண்றேன். சரி சரி. இந்த ஜான் கென்னடி ரொம்ப ஓவரா பேசுறாருல. எல்லா ஃபிளாட்ஸ்லயும் இந்த மாதிரி ஆள் இருப்பாங்க. ரொம்ப போர் அடிச்சது. அந்த ஆளு என்ன சொல்றாருன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசிக்கிட்டு இருக்கும்போதே நைனா கொசினி யாரையாவது தெரியுமான்னு கேட்குறாரு. நான் முதல் முறையா இப்பதான் அந்த பேரையே கேட்குறேன். என்னாச்சுங்க? அந்த மூலையில இருக்கு பாருங்க. ஓ, சின்னு, ஓடாத சின்னு, அங்க நில்லு. ஷோ. டேய், இந்த அபார்ட்மெண்ட்ல மொத்தம் எத்தனை ஃப்ளோர்? 18 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்க எல்லா வீட்லயும் குடியிருக்காங்க. 1-2 மட்டும் தான் வேக்கண்டா இருக்கு. அது யாரோ NRI-யோடது. அவங்க வெளியூர்ல இருக்காங்க. நான் தான் இதை ஃபர்ஸ்ட் பார்த்தேன். 12B. அப்படியாடா செல்லக்குட்டி. எனக்கு கொடு, எனக்கு கொடு, நான் ஓபன் பண்றேன், எனக்கு கொடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து டோர் ஓபன் பண்ணலாமா? நீங்க திறப்பீங்களா, நான் ஹெல்ப் பண்ணுவேனா? 1 2. ஹாய், இதுதான் நம்ம ஃபிளாட்டா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹால் ரொம்ப சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குல்லண்ணா, பாருங்களேன். இருக்க தானே போறோம், கிரிக்கெட் விளையாட போறது இல்லைல்ல. இதுவே நல்ல வசதியா இருக்கு. வா, பாத்தியா, ஃபுல் ஃபர்னிச்சரோட தந்திருக்காங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாருங்களேன், இது ஒரு ஸ்மால் பால்கனி அண்ணா. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிற பெட்ரூம்ல இன்னொரு பால்கனி இருக்கு. அருமையா இருக்குடா. கிச்சன் நல்லா இருக்கா அண்ணி? குக்கிங் கேஸ் எல்லாமே இங்க இருக்கு. கிச்சன்ல சமைக்கிற பொருள் மட்டும் நான் வாங்கியிருக்கேன். அண்ணி, உங்க கையால ஒரு காஃபி போடுங்க. இங்கதான் நான் ஸ்டுடியோ செட்டப் வைக்கலான்னு பிளான் பண்ணிருக்கேன். லாஸ்ட் ஃபினிஷிங் மட்டும்தான். அங்கிள், எனக்கு எந்த ரூமும் கிடையாதா? இங்க இருக்க எல்லா ரூமும் உன்னோடது தான் செல்லம்.
தம்பி ஆ. என் சென்னை ஃப்ரெண்டு வீட்லயும் இதே மாதிரி இருக்கு. அருமையா இருக்கேடா. உள்ள நுழைஞ்சவனே ஒரு அட்ராக்ஷனுக்காக ஆ. வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த பால்கனில இருக்க வியூ பியூட்டிஃபுல். குறிப்பா ஈவினிங்ல. என்னங்க டே வாடா ரெடியா இருக்கு ம். செல்லக்குட்டி வா. அண்ணி, இன்னைக்கு இங்க வந்த முதல் நாள் தானே, ஃபுட்டு வெளியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ம், ஓகே. இங்க பாரு, இந்த ஹேபிட் எப்பவுமே வேண்டாம். உனக்கு தான் நல்லா குக் பண்ண தெரியுமே. எப்பவாவது ஒரு தடவை வெளியே போய் சாப்பிட்டா பரவாயில்ல. என்ன அண்ணி சொல்றீங்க நீங்க? அதுக்கு நான் சமைச்சுக்கிட்டே இருக்கணுமா? எனக்குன்னு ஒரு சில பிளான் இருக்கு. சரி அப்படியே இருக்கட்டும். நீ ஒரு பிளான் பண்ணிக்கோ. நேத்து நான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருந்தேன்ல, அதோட ஆன்சரை நீ இன்னும் எனக்கு சொல்லல. நீ நம்ம ரவி பொண்ணு பத்தி தானே சொல்ற? ம். யா, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போதைக்கு பதில் சொல்ற மாதிரி இல்ல. நான் முதல்ல லைஃப்ல செட்டில் ஆகிக்கிறேன். அதுக்காகத்தான்ப்பா இந்த ஏற்பாடு. நீ லைஃப்ல செட்டில் ஆகணும்ல. சிட்டில உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் வேணும்ல. ம். சரிதானே உமா? அங்கிள், நாளைக்கு நம்ம 2 பேரும் சிக்கன் பிரியாணி சாப்பிடலாமா? ஓகே. ஓகே. செல்லக்குட்டி இந்தா சாப்பிடு. சாப்பிடலாம். இந்தா. உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெளியே வந்தா கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு. உன் ஃப்ரெண்ட்ஸுங்க இங்க வராங்கன்னு சொன்னல, அவங்க எதுக்காக இங்க வராங்க? வந்து உன்னை பார்த்துட்டு போட்டும். நீ அவங்க கிட்ட இங்க தங்க சொல்ல வேண்டாம். அம்மா, எனக்கு இன்னும் வேணும். முதல்ல அந்த பிளேட்ல இருக்க எல்லாத்தையும் சாப்பிடு. சார் கரண்ட் இல்லை சார். ஜென்ரேட்டர் தான் ஆன் பண்ணியிருக்கேன். 2வது லிஃப்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணும் சார். சரி சரி. சரி சார். ஏய் ஓடாத, அங்க நில்லு. சொன்னா கேளு. அடங்கி நில்லுடி. அது என்னடா அது? வெளியே யாரோ இருக்க மாதிரி தெரியுது. யாருடா? யாரையுமே காணுமே. சின்ன ஏய், இங்க வாமா. வாமா, உள்ள வாமா. இந்த ஃப்ளோர் கிடையாது, இது 8th ஃப்ளோர். ஒழுங்கா உள்ள வா. செல்லக்குட்டி இங்க வா. அம்மா கூப்பிடுறாங்களா? வாமா உள்ள. ஏய் சொன்னா செல்லக்குட்டி கேளுடி, உள்ள வா. வாமா. அங்க என்ன பார்த்துட்டு நிக்கிற? உன்கிட்ட உள்ள வான்னு சொன்னேன். வாமா. டேய், கதவு பூட்டினியா இல்லையா? ஆமா, லாக் பண்ணு. அப்ப நீ வாட்ச்மேனை உடனே வர சொல்லு. சரி. இப்பதான் உள்ள வந்தாங்க. அதுக்குள்ள போனு. ஹலோ. ஹலோ அண்ணா, நாங்க 12Bல இருந்து பேசுறோம். எங்களோட டோர் லாக் திறந்திருக்கே. ஏ அப்படி வரதுக்கு சான்ஸே இல்லையே. கதவு திறந்திருக்கிறதுனால தானே உங்களை கூப்பிடுறோம். இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல திருட்டெல்லாம் நடக்காது சார். நீங்க லாக் பண்றது மறந்துருப்பீங்க. அதான் நடந்திருக்கிறது. நாங்க வெளியே போகும்போது லாக் பண்ணிட்டு தான் போனோம். சார் இங்க இருக்கிறதெல்லாம் டபுள் லாக் சார். அதனால தான் இப்படி நடந்திருக்கும். ம், ஓகே. இதோட லாக்கு, டோரோட லாக்கு டபுள் லாக்கா? ஓ நீ அவசரத்துல சரியா போட்டாம வந்திருப்பா. வா வாமா.
சரக்கு, நல்ல சரக்கு. நல்ல சரக்கு. அப்படிதான் நல்லா படி. ரெடி ஆயிடுச்சு எல்லாம். இது என் ஃப்ரெண்டு பாட்டு பாடுறவன் மச்சான். இது கச்சிப்பிடி. டேய் பிஜு, எப்படிடா இருக்க? ஏ ராஜு, என்ன பண்றீங்க அங்க? உனக்கு தான் தெரியுமே, சரக்கு அடிக்கதான் மலை மேல வச்சு. வேற யார்? எல்டோஸ், ஜோசப், ரமேஷ், அப்புறம் நான். நம்ம டீம் எல்லாம் கேக்குறியா? மச்சான் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஏதாவது சொல்லி என்ன உசி பேத்தாதீங்கடா. உனக்கு என்னடா, நீ ராஜா இல்ல, புது ஃபிளாட்டு. நீ வேற நல்ல ஃபேமஸான பாடுக. ஆமா, எப்படிடா இருக்கும் புது ஃபிளாட்டு? ஃப்ளாட்டு நல்லா தான் இருக்கு, ஆனா நீ இல்லாததான் ஒரு குறையா இருக்கு. சொல்லு, நீ எப்போ இங்க வர? நான் வருவேன்டா. வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். என்ன வேணாலும் பண்ணி தொலை, ஆனா சீக்கிரம் இங்க வரப்பாரு. ஓகே ப்ரோ. என்னது? ப்ரோடா, அங்க சிட்டில எல்லாரும் அப்படிதானே கூடுவாங்க. அவனா அவன் ப்ராஜெக்ட் இங்க கூட. என்னடா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இங்க நாங்க சரக்கு போட்டு சங்கீதத்துல அப்படியே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? இவனுக்கு போன் கிடைச்சிட்டா போதும், 2 பெக்க போட்டுட்டு வளன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. உன்னை நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. போகட்டும் விடுறா. டே மாப்பிள, திருச்சி நலங்கு புத்திரனே, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் எங்க போறது? இங்க நல்லா தான் இருக்கேன். அப்புறம் அங்க எப்படி போகுது? ஹலோ 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 அண்ணா, கேக்குதா உங்களுக்கு? அண்ணா, அவனால அங்க எப்படிடா சந்தோஷமா இருக்க முடியும்? இங்க நம்ம கூட பாட்டு பாடி கூத்தடிச்சிட்டு இருந்தவன் அங்க போய் தனியா ஃபிளாட்ல என்னடா பண்ண முடியும்? நீ பாடுறா மச்சான். தண்ணி தொட்டு தேடி வந்த கண்ணுக்குட்டி நான், சூரியன் பழிக்கு சேர்த்து விழுந்த வானே. இன்னும் நீ எழுந்திருக்கலையா? மணி என்னாச்சு நீ? 10 மணி ஆச்சு. 10 மணியா? அண்ணன் எழுந்துட்டாரா? அவரு கிளம்பி வெளிய போகணும்னு ரெடி ஆயிட்டாரு. ஐயோ, அண்ணி தள்ளுங்க. டேய், இந்த காஃபியை குடிச்சிட்டு போடா. அண்ணா ரெடி ஆயிட்டீங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை பார்க்க போகணும். அண்ணா ஒரு 10 நிமிஷம் நானும் வரேண்ணா. நீ எங்கடா வெளில போகணும்? நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணும், அதான் ப்ளீஸ். ஓஹோ.